இந்த மாதிரி எல்லாம் தயக்கமே வேண்டாம். சாரி மேடம், இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நடந்துச்சுன்னா அப்புறம் நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. முதல்ல அதை பாத்துக்கோங்க. கிச்சனை மார்னிங் க்ளீன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். நல்லா சுத்தமா இருக்கு மேடம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. நல்லா கவனமா இருந்துக்கோங்க. கண்டிப்பா மேடம். இன்னைக்கு லஞ்ச் டெலிவரி எல்லாம் முடிஞ்சிருச்சா? 2 கம்பெனிக்கு அனுப்பிட்டேன் மேடம். அப்புறம் இன்னொரு ஐடி கம்பெனில 500 பேருக்கு ஸ்பெஷலா லஞ்ச் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் அனுப்பணும் மேடம். ஏன் இன்னும் அனுப்பல? ராஜசேகர் சாரோட கிளையண்டா? QC எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல மேடம், அன்பு சாரோட கிளைண்ட். QC முடியல. அன்பு சார் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. முடிஞ்சதும் வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி டேஸ்ட், குவாலிட்டி அது எல்லாமே நல்லா செக் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடாதே. என்ன மேடம், அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் பார்க்காம இருப்பேனா? பார்த்தாச்சு மேடம். ஸ்பெஷல் லஞ்ச் அனுப்புறீங்களா அன்பு? நீங்க அனுப்புற இந்த பார்சல் தான் மீடியால இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ். நான் இல்லாம வாழ்த்துவீங்களா நீங்க? அடுத்த குண்டுக்கு தயாரா இருங்க. மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இப்போ பாரு, டைம் ஆயிடுச்சு. அண்ணா டென்ஷன் ஆகாதானே, இன்னும் 1 hour இருக்கு. QC முடிச்சுட்டு அனுப்பிச்சிடலாம். குட் மார்னிங் சார். QC செக் பண்ணிடலாமா சார்? அதுக்கு தான் வரேன், வாங்கப்பா. 500 பேருக்கு தானே? ஆமாங்க சார். அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி. டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? சார் நான் பார்த்துட்டேன் சார், நீங்களும் பார்த்துருங்க. இந்த பார்சல்லாம் ரெடி பண்ணுறப்போ நீங்கள் கூட இருந்தீங்களா? சார் பக்கத்துல தான் சார் இருந்தேன். என் முன்னாடி தான் ஃபில் பண்ணாங்க. நடுவில் நீங்கள் எங்கேயும் போகல? அண்ணன் எதுக்காக கேட்குறான்னு தெரியும்ல. புரியுது சார். ஒரு நிமிஷம் கூட நகரல. மொத்த பார்சலையும் ஃபில் பண்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். மொத்த பார்சலையும் செக் பண்ண போறியா? டேஸ்ட்லாம் உனக்கு ஓகே தானே? ஏய், நான் சாப்பிட்டதெல்லாம் ஓகே தான்டா. மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. என்னால் இன்னொரு தடவை ரிஸ்க் எடுக்க முடியாதா? எதுக்கு இவ்வளோ சீரியஸாக நான் ஒவ்வொரு பேக்கையும் செக் பண்ணுறேன்னா, அன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கமாயிடுச்சு. மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது கற்ப மூச்சு இருந்து தொலைஞ்சதுன்னா அப்புறம் நான் செத்து. செக் பண்ண வரைக்கும் போதுமே, டைம் இல்லை. அவங்க சீக்கிரம் அனுப்ப சொல்றாங்க. நான் இன்னும் முழுசா செக் பண்ணி முடிக்கலடா. எப்ப அப்படி ஏதாவதுன்னா நீ சாப்பிடும்போது உனக்கு பேட் ஸ்மெல் வந்திருக்கும்ல, அப்படி ஏதாவது நீ ஃபீல் பண்ணியா? அப்புறம் என்னென்ன சார், பார்சல் ஃபில் பண்றப்பவும் நாங்க கவனமா தான் சார் இருந்தோம். எதனா இருந்தா நாங்களே கண்டுபிடிச்சுப்போமே சார். அண்ணா பயம் என்னன்றது எனக்கு புரியுதுண்ணே. இங்க பாரு, பயப்படலாம், வேணான்னு சொல்ல. ஆனா இந்த அளவுக்கு பயப்படுறதுலாம் டூ மச்ண்ணே. இங்க பாரு, நானும் செக் பண்ணிட்டேன், அவரும் செக் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னண்ணே, ஒன்னும் ஆகாது, தைரியமா இருண்ணே. ஆமா சார், ஃபுல்லா செக் பண்ணியாச்சு சார். சேஞ்ச் இருந்தா கொடுங்களேன். என்கிட்ட சில்லறை இல்லையே, வேணும்னா நாளைக்கு வாங்கிக்கிறேன். இல்ல வேணாமா, சில்லறை மாத்தலாம் தான் நான் 500 ரூபாய் கொடுத்தேன். சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எவ்வளவு ஆச்சு? 60 ரூபாய் சார், நான் எடுத்துட்டு வரேன். கடைசியா எவ்வளவு தவறி சொல்லுங்க சார். அதான் ஏற்கனவே சொல்லிட்டுனேப்பா. அப்ப சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே ஒரே பேச்சு தான், ஒரே விலை 6000 ரூபாய். அதுல இருந்து 1 ரூபாய் குறைக்க மாட்டேன். இவ்வளவு கராரா இருக்காதீங்க சார். கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கினா எனக்கு திருப்தியா இருக்கும்ல. எனக்கு இருக்காது. இஷ்டம் தான் வாங்கி இல்லைன்னா போயிட்டே இரு.